நம்ம யாரோட வந்து என்ன பார்க்க ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தனையும் நான் இன்ட்ரோ பண்ணிடுறேன். இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க போன கேம் பிளே வீடியோவில். அதாவது வந்து சுபித் ஹாய். அதான் எப்பயும் போல ஓகே வாங்க. இப்போ வந்து என்ன ஆப்பை பற்றி பார்க்க போகிறோன்னா பவர் டைரக்டர். அதாவது சரி வாங்க இப்போ போய் நான் உங்களுக்கு சர்ச்சை அடித்து காட்டிடுறேன். ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. இதெல்லாம் கண்டுக்காதீங்க. போயிட்டு பவர்னு அடிச்சுக்கோங்க. பவர் இப்போ டைரக்டர்னு போட்டுக்கோங்க. ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. டைரக்டர் போட்டிங்களா? பவர் டைரக்டர்னு போட்டோன்னா இந்த ஆப் இருக்குல்ல, இதை வந்து இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து சூப்பரான இதில் தான் நானும் வந்து எடிட் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வந்து ஒரு சூப்பரான ஆப்பு. வாங்க உள்ளே போய்க்கலாம். எனக்கு ஓப்பன் வர மாட்டேங்குது. இதை வந்துச்சு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் இதுக்குள்ளே கிடக்கும். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து எடிட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் வாங்க. நியூ ப்ராஜெக்ட் இந்த நியூ ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து இது என்ன இங்கே வந்து என்ன வீடியோன்னு தெரில, நான் வந்து போட்டுக்கிறேன். வந்து இந்த வீடியோ கைஸ், அதாவது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம வீடியோவில் நம்ம கூட அப்லோட் பண்ணோமே 3 நாளே 20 லைக்ஸ் போட்டுச்சு அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது அந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து லைட்டோட பர்த்டே, லைட் அகாமோட பர்த்டே, டெட் நோட். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பார்த்திங்கன்னா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடிட் கொடுத்துக்கோங்க. நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இந்த வீடியோ வந்து வால்யூம் இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வால்யூம் வந்து கம்மி பண்ணுறது, இது பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது. ஆடியோ மிக்சிங்னால் நீங்கள் வந்து இதை ஒரு சாங் போடுறீங்கன்னா அந்த சாங்கோட வால்யூமை குறைக்கிறதுக்கும், வீடியோ போடுறீங்கன்னா வீடியோமோட வால்யூம் குறைக்கிறதுக்கும் இது இருக்குது சாங்ஸ். இது ஆடியோ மிக்சிங். வந்து வாங்க ஓவர்லி பண்ணலாம். ஓவர்லினா ஒன்றுமே இல்லை, ஃபோட்டோ இல்லை வீடியோ இன்னொன்று ஆட் பண்ணணுன்னா ஓவர்லினுங்கிற ஆப்ஷனை கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்னால் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஆட் டெக்ஸ்ட்டு. இதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையாவே காட்டும். அனிமேஷன் இதை பாருங்கள், நிறைய ஸ்டைலாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய காட்டுது. இப்போ அனிமேஷன் கூட இருக்குது. இப்போ வந்து அதாவது வந்து நான் வந்து அதுக்கு வந்து என்ன அனிமேஷன் போட்டேன்னு காட்டுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த அனிமேஷன் தான் போட்டேன். இதோ இந்த அனிமேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ அனிமேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, நல்லா இதை டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், இதை டெலிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு கொடுத்திங்கன்னா அவ்வளோதான், போயிடுச்சு. இதே மாதிரி தான் எல்லாமே பண்ணணும். அதாவது வந்து மேலே வந்து ஒரு டஸ்ட்பின் இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா போயிடும். இப்போ வந்து ஆடியோக்குள்ளே போய்க்கலாம். ஆடியோக்குள்ளே வந்து நிறையா இருக்கும். மியூசிக்குன்னு இருக்கும். மியூசிக்னால் வந்து நீங்கள் ஒரு மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து அது உங்களோட கேலரியிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இவங்களும் சில பல சாங்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதுவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸுனால் அதாங்க அந்த ஆடியோ மிக்சிங். எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னா உங்களோடதுலேருந்து செலக்ட் பண்ணிக்கிறது. ஏஐ வாய்ஸ் சேஞ்சர்னால்
நீங்கள் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது வந்து ஏஐயில் வந்து வேறு மாதிரி கேட்கும் அப்படிங்கிறாங்க. டினோஸ்னால் அதாவது வந்து நம்ம கேட்குறத வந்து நிறைய நாய்ஸ் இருக்கும்ல நம்ம பேசும்போது, அதெல்லாம் வந்து டினோஸுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஏஐ க்ரியேஷன்னா டெக்ஸ்ட்டு டு இமேஜ், அதாவது வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கும் அதை வந்து இமேஜாக மாற்றிடும். எஃபெக்ட்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஃபில்டர் இருக்குது, வீடியோ எஃபெக்ட்ஸ். ஃபில்டர்னால் என்னன்னு தெரியும். பாடி எஃபெக்ட்ஸ்னால் வந்து பாடி எஃபெக்ட்ஸ்னால் வாங்க பார்க்கலாம். பாடி எஃபெக்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இதான் பாடி எஃபெக்ட்ஸு. இதை பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து இது கொடுத்துக்கிறேன். இப்படியே இது ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அது இது பாடி எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்கிறேன். நான் சொல்லிக் கொடுக்குறேன் வாங்க. பாடி எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்க்குவாங்க. பாடி எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு இதை கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. டிக் கொடுத்திங் அது வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ இதுவெல்லாம் காட்டாது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நான் இதை சேவ் பண்ண போகிறதும் இல்லை, ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். எஃபெக்ட்ஸ் ஓவராக வந்து எஃபெக்ட் போடலாம் இதுக்கு. இதை வந்து ஹைலைட்டட், அதாவது ஒன்று மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னா இது வந்து பார்த்துக்கோங்க, இதாங்க ஹைலைட்டட். இது வந்து ஹைலைட்டட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டிக்கர் இருக்குது. ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர் இதில் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சோஷியல் மீடியானா சப்ஸ்கிரைபு, நோட்டிஃபைடு, இதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் ஆன் பண்ணுறது மாதிரி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஹைலைட்டரு, டைரக்ஷன் நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கலாம். இப்போ வந்து எஸ்போக் ரேஷியோனா இப்போ வந்து நீங்கள் யூடியூப்பில் போட போகிறீங்கன்னா இப்படி மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா இது வந்து நார்மலு. இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து போட போகிறீங்கன்னா இப்படி வச்சுக்கலாம். இது வந்து யாருக்காவது இப்படி அனுப்ப போகிறீங்கன்னா வந்து இதில் வச்சுக்கலாம். இது வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து இன்னொன்று நான் இன்ஸ்டாகிராமில் பார்க்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் தான் பார்ப்பேன். அதனால் நான் இது எனக்கு தெரியுது. இது வந்து ஆடியோ மிக்சிங், அது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னா வேணாம், இன்னொன்று சொல்ல மாட்டேன். அதாவது வந்து உங்களுக்கு ஓவர்லி ஆட் பண்ணணுன்னா இங்கேயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவுட்ரோ இருக்குது, இன்ட்ரோ இருக்குது. நீங்கள் இன்ட்ரோ அவுட்ரோலாம் உங்களுக்கு எடிட் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் இருக்குது கொடுத்துக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடியூஸ் கொடுத்திங்கன்னா இதில் வந்து அல்ட்ரா ஹெச்டி இருக்குது, இது ஃபுல் ஹெச்டி இருக்குது, ஹெச்டி இருக்குது, எஸ்டி இருக்குது. இதில் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வெளியே போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபார்ம் இது இல்லை ஃபுல் ஃபார்ம் இது. ஃபுல் ஃபார்ம்னா என்ன சொல்கிறேன் புரியல. எஸ்டிக்கு ஃபுல் ஃபார்ம், சிடிக்கு ஃபுல் ஃபார்ம். எஸ்டி ஹெச்டியா? ஹெச்டிக்கு வந்து தெரிலையே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து இப்போ டெலிட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ வந்து நீங்கள் வந்து வீடியோ வந்து இங்கே தான் இருக்குது, ஆனால் வந்து உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிருக்காது, இங்கே தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்க போகிறோம். அப்புறம் வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன். வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்லாம் ஷோ ஆகும். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறையா பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு. சில பல வீடியோலாம் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் வந்து அதெல்லாம் அப்லோட் பண்ணுற நிலமையில் இல்லை ஃப்ரெண்ட் நான். இது வந்து ஏஐ க்ரியேஷன் இருக்குல்ல, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அவதார் பேசுகிறது அதெல்லாம். ஓகே, ப்ரோனா என்னன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோனா உங்களுக்கே தெரியும், காசு கட்டணும். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சில பலதான் கொடுப்பாங்க. ஏஐ எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் நியூ ஆப்போட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். பிச்சு வேலைக்கு போனதா சோர் இல்லனா லைஃபே ஆயிடும் போர். பண கஷ்டம் கவுண்ட் பார்த்தா ஃபுல் நஷ்டம். டீ கடையில ஈ பறக்குற கீ அடையில நீ மத